ஏன் இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர் யோசிச்சு பாருங்க. பால்யத்துல நடந்ததுன்னா பாலகாண்டம். அயோத்தியாவின் சுற்றுப்புறங்கள்ல என்ன நடந்ததோ ஸ்தல விசேஷமாய் அயோத்தியா காண்டம். காடு என்கின்ற அரண்யத்தில் என்ன நடந்ததோ ஆரண்யா காண்டம். கிஷ்கிந்தாங்கிற பிராந்தியத்துல என்ன நடந்ததோ கிஷ்கிந்தா காண்டம். யுத்தமே பிரதானமா நடந்தது யுத்த காண்டம். பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது உத்தர காண்டம். ஆனா இந்த காண்டத்துக்கு மட்டும் என்ன பேரு வச்சிருக்கா பாருங்க, சுந்தர காண்டம், பியூட்டிஃபுல் காண்டம். இல்ல ஏன் சுந்தர காண்டம்னு பேரு? அதுக்குதான் ஆச்சாரியன் ரொம்ப அழகா கேட்டார். சுந்தரே சுந்தரி சீதா, ஜெகன்மாதா அவள் சுந்தரியாம். சுந்தரி என்கின்ற சுந்தர லாவண்யத்தோடு பொருந்திய சீதா பிராட்டியின் பெருமையை சொல்ல வந்த காண்டமானபடியால், சுந்தரிய பற்றிய காண்டமானபடியால் சுந்தர காண்டம். இந்த சுந்தரிக்கு விசேஷமாய் அந்த மெசேஜ், அந்த சந்தேஷத்தை அனுப்பிச்சது யார்? ராமர். அப்ப ராமரும் சுந்தரன். சுந்தரனான ராமன் அமுச்சு வச்ச அழகான மெசேஜ் தான் சீதைக்கு. ராமன் சுந்தரனான்னு கேட்டா, அதாவது ராமாயணம், பாரதம், பாகவதம், விஷ்ணு புராணம் எத்தனை கிரந்தங்கள் படிச்சாலும் கிருஷ்ணர் அழகுதான், இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த ராமரை அந்த வர்ணிக்கக்கூடிய அழகு இருக்கு பாருங்க ராமாயணத்துல, நமக்கே ஒருவேளை அவர் மேல காதல் வந்துடும். இப்போ ஷூர்பனகாவை நம்ம தப்பே சொல்ல வேண்டாம். இப்போ ஷூர்பனகா என்ன சுவாமி தப்பு பண்ணி விட்டா, என்ன ஒன்னும் ஷி ப்ரப்போஸ்ட் இந்த ராங் அவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுங்கோ, ஏறக்குறை ஒரு சன்னதியே இருந்திருக்கும், ஷூர்பனகா நாச்சியார் அப்படின்னு எங்கேயாவது இருக்கும். இந்த மாதிரி இப்ப ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் மாதிரி ஷூர்பனகா கல்யாணம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப ஷூர்பனகானுக்கு என்ன வாங்கி பொண்ணு 9 கஜமா ருத்ராட்ச பேட்டா ரெட்ட பேட்டான்னு கேட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவ என்ன ப்ரப்போஸ் பண்ணது ராங்கான அவதாரத்தை பண்ணிவிட்டா. பண்ணதும் தப்பு இல்லை, ஏன்னா ராமரை பார்த்தா மயங்காதவா யாரு இருக்கா? ஷூர்பனகாக்கு நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் ஒரு ஆச்சாரியன் கூட பின்னாடி ராமருக்கு காதல் பாசுரமே பாடல. எல்லாருக்கும் மூக்க பார்த்தா பயம். அதனால அவ்வளவு வடிவழகன் ராமன். ஆனா ராமருக்கு என்ன அழகுன்னா, ஆபரணம் தரிக்கும் போது அழகனாம், ஆபரணத்தை களைந்தால் மிக மிக அழகனாம். அதனால அவன் சுந்தரன். சுந்தரனான ராமன் சுந்தரியான சீதைக்கு சந்தேஷத்தை அனுப்பினார். அப்ப அனுப்பின மெசேஜ் ராமருடையது, சுந்தரன். வாங்கிண்டவள் சீதை சுந்தரி. சொல்லப்பட்ட விஷயமும் சுந்தரமான விஷயம். அவள் இருப்பது இலங்கையில், லங்கையும் சுந்தரம். அதை எடுத்து சென்ற ஹனுமானுக்கு பெயர் சுந்தரன். அதனால அந்த வியாக்கியாத்தா சொல்றார், சுந்தரனான ராமன் கிட்டேந்து சுந்தரியான சீதை வரைக்கும் அழகான சுந்தரமான சந்தேஷத்தை எடுத்து சென்ற சுந்தரமான கபி இருந்தா இந்த காண்டத்துக்கு ஏன் சுந்தர காண்டம்னு பேர் வைக்க கூடாதுன்னு கேட்டார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த காண்டம் சுந்தர காண்டம்.